இப்பொழுது நாம் கடகராசிக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸு, அது பெஸ்ட் நியூஸு, அதுவும் ஒரு குட் நியூஸுடன் நாம் இந்த பலன்களை தொடங்கணும். அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம், நாம் தோல்வி அடையக்கூடிய இடம், நாம் அவமானப்படக்கூடிய இடம். இதுல நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை, அதாவது உங்களுடைய அப்பாவை, உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிரதர்ஸ், இவர்கள் எல்லாருமே பிடித்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய அப்பாவின் தலையை உருட்டுவார். அப்போ 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வீடு, வாகனத்தை குறிகாட்டுகிறது. 2 சுப கிரகங்களின் பார்வை, அதில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. சுக்கிரன்கிறவர் வெள்ளியை குறிக்கிறார், குருங்கிறவர் தங்கத்தை குறிக்கிறார். சார், இந்த வேலையெல்லாம் நாங்கள் பேப்பரில் தானே சார் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஏதோ மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு, அதன் மூலம் அனுகூலம் உங்கள் வீட்டில் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு. ஏன்னா இது எல்லாமே பாக்கியத்திலிருந்து தான் ஜீவனத்துக்கு வருகிறது. பளிச்சென்று பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் கடகராசிக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸு, அது பெஸ்ட் நியூஸு, அதுவும் ஒரு குட் நியூஸுடன் நாம் இந்த பலன்களை தொடங்கணும். அப்படின்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம், நாம் தோல்வி அடையக்கூடிய இடம், நாம் அவமானப்படக்கூடிய இடம். இந்த 8ஆம் இடத்தில் குரு பார்வை இப்பொழுது கோச்சாரத்தில் இருக்கிறது. அப்போ குருவின் கட்டுக்குள் தான் எல்லா கிரகங்களும் இருக்கிறது. கூட்டமாக ஒரு 4 கிரகங்கள் இருக்கின்றன. வரிசையா ஒவ்வொரு கிரகமா 8ஆம் இடத்தை விட்டு 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் இருக்கிறார். சூரியன் குறிகாட்டக்கூடியது அப்பா, அரசாங்கம், நம்ம கடகராசிக்கு தனம், குடும்பம், வாக்கு. அப்போ இந்த எல்லா விஷயங்களுமே நமக்கு பாக்கியம். பாக்கியம் அப்படின்னா அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரமும் சாட்டான் இப்பொழுது மீனராசிக்கு வந்து விட்டார். அதுவும் நமக்கு பாக்கிய சனி அப்படிங்கிற அமைப்பில் வருகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா சாட்டான் குறிகாட்டக்கூடியது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், அதன் மூலமும் நமக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இதே பாக்கியஸ்தானத்தில் புதன் வரப்போகிறார். இந்த புதன் அப்படிங்கிறது நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய இளைய சகோதரம், நம்மளுடைய பயணம், நம்மளுடைய வெளிநாட்டு தொடர்பு, இதிலெல்லாம் கடகராசிக்காரர்கள் ஆதாயம், அனுகூலம் பெறப்போகிறார்கள். இதே பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அமரப்போகிறார். இந்த செவ்வாய்ங்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குழந்தைகளை குறிகாட்டுகிறார். இடம், பூமி, பில்டிங் போன்ற விஷயத்தை குறிகாட்டுகிறார். சகோதரரையும் குறிகாட்டுகிறார். இதனால் நமக்கு பாக்கியம். இதையும் தவிர செவ்வாய் நம்மளுடைய 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி ஆவதனால் அவர் ஜீவனாதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. தொழில் ஸ்தானாதிபதி பாக்கியத்தில், தர்ம கர்ம அதிபதி யோகம். தொழில் மூலம் ஆதாயம், வேலை மாற்றம், இடம் மாற்றம், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், நமக்கு கீழ் இன்னொரு 10 பேர் வேலைக்கு சேருவது, அவர்களுக்கும் நாம் ஹெட்டாக ப்ரொமோட் ஆவது. இப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும்? அதற்கு உண்டான லாபமும் இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும் நமக்கு கண்டிப்பாக வரும். ஒருவேளை பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இன்னும் நிறைய புது நபர்களை வேலையில் அமர்த்துவது. இதையும் தவிர இவர்களுக்கு 3, 12, 9, 12 பரிவர்த்தனை யோகம். புதன் வீட்டில் குரு, குரு வீட்டில் புதன். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, புதனுக்கு இந்த இடத்தில் முதலில் நீசம் அப்படிங்கிறதுனால் ஒரு விஷயத்துக்காக போகும் பொழுது முதலில் நடக்காது. செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட், குறிப்பா பயணத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக சித்தியாகும். இதுல நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை, அதாவது உங்களுடைய
அப்பாவை உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிரதர்ஸ், இவர்கள் எல்லாருமே பிடித்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய அப்பாவின் தலையை உருட்டுவார். அது ஒரு நெகட்டிவான விஷயமாக இருக்காது. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரிவிலேஜஸாக இருக்கலாம், இடம் பூமி போன்ற விஷயங்களாக இருக்கலாம், வாய்ப்புகளாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம். இதற்குண்டான தகவல்களை உங்களுடைய தந்தையிடம் இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பதற்கு இவர்கள் எல்லாரும் முயற்சி செய்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கும் சமாதானம், சந்தோஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இதையும் தவிர சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் 4ஆம் வீடு சொந்த வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீட்டில் சுக்கிரனுக்கு அமலா யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம் ஏற்படுகிறது. அப்போ 4ஆம் வீடுங்கிறது உங்களுடைய வீடு, வாகனத்தை குறிகாட்டுகிறது. 2 சுப கிரகங்களின் பார்வை, அதில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. சுக்கிரன்கிறவர் வெள்ளியை குறிக்கிறார், குருங்கிறவர் தங்கத்தை குறிக்கிறார். சார், இந்த வேலையெல்லாம் நாங்கள் பேப்பரில் தானே சார் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஏதோ மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு, அதன் மூலம் அனுகூலம் உங்கள் வீட்டில் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகராசிக்கு உண்டு. ஏன்னா இது எல்லாமே பாக்கியத்திலிருந்து தான் ஜீவனத்துக்கு வருகிறது. இந்த பக்கம் 2ஆம் இடத்தில் கேது அப்படிங்கிறவர் வார்த்தைகளில் தெளிவு, தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்க மாட்டீர்கள். ஒரு கச்சிதமாக பேசுவது, தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்வது. இதுக்கு முன்னாடி நிறைய பேசிட்டு செய்யாமல் விட்டது போய் குறைவாக பேசி அந்த விஷயத்தை கிளிக் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செவ்வாய் பாகியத்தில், அப்போ கணவனுக்கு இது நாள் வரை இருந்த அந்த நெருக்கடி, அந்த சிக்கல், அந்த டென்ஷன் இதெல்லாம் தீர்ந்து போய் நிறைய இடத்துல பிரச்சனையிலிருந்து வெளியே வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமுக்கத்தில் இருந்த, ஒரு அழுத்தத்தில் இருந்த கணவன் பாக்கியத்துக்கு வந்து விடுவார் அப்படிங்கிறதை தீர்க்கமாக இந்த இடத்தில் நாம் சொல்ல முடியும். குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா இவர்களுக்கு குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல குருவை நீங்கள் தேடி பிடித்து அவருடன் நீங்கள் ஐக்கியமாக வேண்டும். இப்போ குறிப்பா கடகராசிக்காரர்கள் வயதில் மூத்த நபர்களாக இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்க குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, குறிப்பா எங்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா, அதற்குண்டான ஒரு எக்ஸ்பர்ட்டனுடைய ஒப்பீனியனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமவே இது இப்படித்தான் அப்படித்தான் அப்படிங்கிறது முடிவு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு இந்த ஃபிட்னஸ்ஸு, வாக்கிங், நேச்சுரல் டயட்டு போன்ற விஷயங்கள், இயற்கை வைத்தியங்கள் போன்ற விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், உங்களுடைய லக்ஷுரி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சுகஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து சுகஸ்தானத்தை பார்ப்பதால் ஒரு இடம் வாங்குவதற்கோ, ஒரு வாகனம் வாங்குவதற்கோ, இல்லை உங்களுடைய இடம் பாதியில் நின்றால் அந்த இடத்தை முடிப்பதற்கோ, இல்லை ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவதற்கோ, இது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ஒரு பிரமாதமான காலகட்டம். இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய சுப நிகழ்வுகள், உங்கள் வீட்டுக்கு சம்பந்திகள் வரப்போகிறார்கள், புது தொடர்பு, புது குடும்பம் வரப்போகிறது, இல்லை உங்களுடைய அலுவலகத்துக்கு இன்னும் நிறைய வாடிக்கையாளர்கள் வரப்போகிறார்கள். அப்படின்னா இப்போ நீங்க போடக்கூடிய இந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை, ஒரு லாங் டேர்ம் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, இந்த இடத்தில் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பா கடகராசி நபர்களுடைய தந்தை வெளிநாட்டு பயணத்துக்காக, அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், இல்லை வியாபாரமாக இருந்தாலும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா,
கோச்சார பலன்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செவ்வாய் சனி சேர்க்கைக்கு மட்டும் குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் எடுத்த இந்த பங்குனி மாத பலன்களின் அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால், மார்ச் மாதம் 28ஆம் தேதி இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகமும் மீனராசி மண்டலத்தில், அதாவது மீனராசி மண்டலத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த பலன்களானது இந்த கோச்சார பலன்களை அடிப்படையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இதற்கு மேல் உங்களுடைய ஜாதக பலன்களை நாம் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் நாம் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, 4 கிரகங்களின் கூட்டணி மீனராசி மண்டலத்தில், தமிழ் வருட பரப்பு, இதற்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வீடியோக்கள் தயாரிப்பதற்குள்ளோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.